வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணலாம். ரொம்ப தூரம்லாம் இல்ல, ஒரு 22,000 வருஷம் பின்னாடி போவோம் நம்ம மூதாதையர்களை மீட் பண்ண. ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க மனசுல நினைக்கிற அந்த முரட்டுத்தனமான குகை மனிதர்கள் இருக்காங்களே, அவங்க இல்ல இவங்க. அவங்கள பத்தின நம்மளோட எல்லா கற்பனைகளையும் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். குகை மனிதன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுல என்ன தோணுது? ஒரு முட்டாள், காட்டு மிராண்டி, தனியா சுத்துற ஒரு ஆள், அப்படிதானே நம்ம சினிமாக்கள்ல காட்டுற மாதிரி? ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிரானது. தொல்லியல் சான்றுகள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க பயங்கர அறிவாளிகள், உயிர் வாழ்றதுல எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் ரொம்பவே நெருக்கமா சமூகமா வாழ்ந்தவங்க. சரி, இந்த கட்டுக்கதைக்கும் உண்மைக்கும் நடுவில் இருக்கிற பெரிய இடைவெளியை நாம இப்ப பார்க்கலாம். சரி, இந்த உண்மைய நாம எப்படி முழுசா புரிஞ்சுக்கிறது? அதுக்கு நாம முதல்ல அவங்க வாழ்ந்த உலகத்துக்குள்ள ஒரு விசிட் அடிக்கணும். ஏன்னா அவங்க வாழ்ந்த பூமி அது நாம இன்னைக்கு பார்க்குற பூமி மாதிரியே கிடையாது. சொல்லப்போனா அது வேற ஏதோ ஒரு கிரகத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நாம இப்ப போற டைம் பீரியட் கிமு 20,000, அதாவது கிட்டத்தட்ட 22,000 வருஷங்களுக்கு முன்னாடி. இது ஏதோ சாதாரண காலகட்டம் இல்ல, இது கடைசி பனியுகத்தோட பீக். மனித இனம் சந்திச்சதுலயே ரொம்ப ரொம்ப கடுமையான காலகட்டங்கள்ல இதுவும் ஒண்ணு. அந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பெரிய பெரிய கண்டங்கள் மேல கிலோமீட்டர் கணக்குல ஐஸ் பாறைகள். உலகத்துல இருந்த தண்ணியில பெரும்பகுதி இப்படி ஐஸா உறைஞ்சு போனதால கடல் மட்டம் இன்னைக்கு இருக்கிறத விட 120 மீட்டர் கம்மியா இருந்துச்சு. 120 மீட்டர்னா எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 40 மாடி கட்டிடம் உயரம். இதோட அர்த்தம் என்னன்னா, இங்கிலாந்துல இருந்து பிரான்ஸ்க்கு நடந்து போயிடலாம். ஆசியாவில இருந்து அமெரிக்காவுக்கு நிலம் வழியாவே ஒரு பாலம் இருந்துச்சு. மொத்தத்துல உலகத்தோட மேப்பே வேற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு உலகத்துல வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். உழைச்சா உயிர் வாழலாம். ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணா மரணம்தான். ஒரு தப்பான முடிவு, அவ்வளோதான், கதை முடிஞ்சது. அங்க செகண்ட் சான்ஸுக்கெல்லாம் இடமே கிடையாது. இப்படி ஒரு கொடூரமான உலகத்துல பல ஆயிரம் வருஷங்களா தப்பி பிழைச்சது மட்டும் இல்லாம செழிப்பாவும் வாழ்ந்திருக்காங்கன்னா யார் அந்த மக்கள்? அவங்களோட திறமைக்கு என்னதான் ரகசியம்? அவங்க உண்மையிலே காட்டுமராண்டிகளா இருந்திருந்தா கண்டிப்பா அழிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா? அப்போ நிஜத்துல அவங்க யாரு? இங்க தான் நம்மளோட தப்பான எண்ணங்களை எல்லாம் நாம தூக்கி போட போறோம். நல்லா கேட்டுக்கோங்க. நாம இப்ப பேசுறது வேற ஏதோ ஒரு மனுஷ இனத்தை பத்தி கிடையாது. உடம்புலையும் சரி, மூளை திறமையிலையும் சரி, அவங்க 100க்கு 100 நம்மள மாதிரி நவீன மனிதர்கள், ஹோமோ சேப்பியன்ஸ். அவங்களுக்கு நமக்கும் ஒரே பிரெயின் கெப்பாசிட்டி, ஒரே மாதிரி யோசிக்கிற திறன். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க தான் நாம. ஆனா முற்றிலும் வேற ஒரு உலகத்துல வாழ்ந்த நாம. அப்போ அவங்க சமூகம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு மாதிரி நாடுகள், பெரிய பெரிய நகரங்கள், அரசாங்கம்னு எதுவும் கிடையாது. அவங்களோட உலகமே ஒரு 20லிருந்து 50 பேர் கொண்ட சின்ன குழு தான். பெரும்பாலும் இரத்த சொந்தங்களா இருப்பாங்க. அந்த ஒரு சின்ன குழு தான் அவங்களுக்கு நாடு, ராணுவம், அரசாங்கம் எல்லாமே. தனியா ஒருத்தர் உயிர் வாழ்றதுங்கிறது நடக்கவே நடக்காத காரியம். அந்த குழுவோட ஒத்துழைப்பு, அது மட்டும்தான் அவங்களோட ஒரே பாதுகாப்பு கவசம். சரி, அவங்களோட டெக்னாலஜி பத்தி பேசுவோம். கற்கருவிகள்னு சொன்னோனே நம்ம மனசுல ஒரு கரடுமுரடான கல் தான் வருது இல்லையா? ஆனா அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அவங்களோட கருவிகள் வெறும் கற்கள் இல்ல, அது பல ஆயிரம் வருஷ அறிவோட தலைமுறை தலைமுறையா மெருகேற்றப்பட்ட ஒரு ஹைடெக் டூல்கிட். பாருங்க, இது ஏதோ சும்மா 2 கல்லை எடுத்து ஒன்னா தட்டுற வேலை கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் இன்ஜினியரிங் ப்ராசஸ். எந்த கல்லை எடுக்கணுங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம்பிச்சு, அதை எந்த ஆங்கிள்ல எவ்வளோ ஃபோர்ஸ்ல தட்டினா நமக்கு தேவையான ஷார்ப்பான முனை கிடைக்கும்னு கணக்கு போடுறது வரைக்கும் இது ஒரு துல்லியமான அறிவியல். அப்படி செஞ்ச கருவிகளை எலும்புலையோ மரத்திலையோ செஞ்ச கைப்பிடிகளோட இணைச்சு ஒரு பர்ஃபெக்டான ஆயுதமா மாத்துவாங்க. அவங்க டூல் கிட்ல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாருங்க. சர்ஜரி பண்ற கத்தியை விட ஷார்ப்பான கற்கத்திகள், எலும்புல செஞ்ச ஊசிகளை வச்சு அந்த பனியுக குளிரை தாங்குற மாதிரி பெர்ஃபெக்டா தோலாடைகளை தச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அட்லட்டல்னு சொல்ற ஒரு கருவி. இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். இத வச்சு ஒரு ஈட்டிய கையால எரியறத விட பல மடங்கு வேகமாவும் தூரமாவும் எரிய முடியும். இதனாலதான் மாமூத் மாதிரி பெரிய பெரிய விலங்குகளை கூட அவங்களால வேட்டையாட முடிஞ்சிருது. சரி, உயிர் வாழ்றதுக்கு நல்ல கருவிகளும் வேட்டையாட தரணும் மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. அவங்க வெறும் சர்வைவல் மிஷன்கள் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஆழமான, வளமான ஒரு உள்மன உலகம் இருந்துச்சு. இங்க தான் அவங்களோட கதை இன்னும் நம்மள ஆச்சரியப்படுத்த போகுது. அவங்க நமக்கு விட்டுட்டு போனது கருவிகளை மட்டும் இல்ல, உலகத்தோட முதல் ஆர்ட் கேலரிகளையும் அவங்க தான் உருவாக்குனாங்க. பிரான்ஸ்ல இருக்கிற லாஸ்கோ, சாவெட் மாதிரியான குகைகளுக்குள்ள போனீங்கன்னா 20,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியங்கள் இன்னைக்கும் நம்மள வாயடக்க வைக்கும். விலங்குகளோட எலும்புகள்ல செதுக்குன சின்ன சின்ன சிற்பங்கள், பறவை எலும்புகள்ல செஞ்ச புல்லாங்குழல்கள். ஆமாங்க, அவங்க மியூசிக் கூட கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரிதான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. எதுக்கு இந்த ஆர்ட் எல்லாம்? உயிர் வாழ்றதே பெரிய போராட்டமா இருந்த ஒரு காலகட்டத்துல எதுக்கு ஓவியம் வரையணும், சிற்பம் செதுக்கணும், புல்லாங்குழல் வாசிக்கணும்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்?
இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். இன்னைக்கு நம்மள மனிதர்களா அடையாளப்படுத்துற அத்தனை திறமைகளும் அன்னைக்கே அவங்க கிட்ட இருந்திருக்கு. சிக்கலான மொழி, கற்பனை திறன், அப்புறம் குறியீடுகள் மூலமா யோசிக்கிற ஆற்றல். இந்த திறமைகள் இல்லாம கலையை உருவாக்கவே முடியாது. ஒருவேளை இந்த கலை மூலமா தான் அவங்க தங்களோட அறிவை, கதைகளை, நம்பிக்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தியிருக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் அவங்கள பத்தி பேசிட்டோம். இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ரொம்ப ஆழமான சம்பந்தம். நாம இன்னைக்கு நிக்கிற இந்த நவீன உலகத்துக்கான அஸ்திவாரத்தை அவங்க தான் போட்டாங்க. இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு? மொழி, கலை, சமூக ஒத்துழைப்பு, நிபுணத்துவம் வாய்ந்த கருவிகள். என்னவெல்லாம் இல்லை? விவசாயம், நகரங்கள், எழுத்து, உலோகங்கள். ரொம்ப முக்கியமா அட்லாண்டிஸ் மாதிரி தொலைஞ்சு போன நாகரிகமோ இல்ல ஏலியன்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்த டெக்னாலஜியோ எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க சுத்தமான மனித புத்திசாலித்தனம். இந்த 4 விஷயங்களை நல்லா பாருங்க. மொழி, சமூக ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம், அப்புறம் குறியீடு சிந்தனை. இதுதான் மனித நாகரிகத்தோட 4 தூண்கள்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நாம கண்டுபிடிச்ச விவசாயம், நகரங்கள், எழுத்து, ஏன் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற இன்டர்நெட் வரைக்கும் எல்லாமே இந்த 4 தூண்கள் மேல கட்டப்பட்ட ஒரு பெரிய கட்டடம் தான். இந்த ஃபவுண்டேஷன் இல்லாம நம்மளோட நவீன உலகமே இருந்திருக்காது. ஆக இந்த முழு பதிவோட மையக்கருத்து இதுதான். பணியுக மக்கள் நாம நினைக்கிற மாதிரி முட்டாள்களும் கிடையாது. அதே சமயம் அவங்க ஏதோ காணாம போன சூப்பர் சிவிலைசேஷனும் கிடையாது. உண்மை இந்த ரெண்டுக்கும் நடுவுல ரொம்ப ஆழமா இருக்கு. அவங்க நம்மள மாதிரி மனுஷங்க. நம்மளோட இதே மூளைய வச்சுக்கிட்டு இந்த பூமி சந்திச்சதுலயே மிக கடுமையான ஒரு சூழல தங்களோட அறிவாலையும் ஒற்றுமையாலையும் ஜெயிச்சு காட்டினாங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க. பனியுகத்துல வாழ்ந்த ஒருத்தரை டைம் மிஷின்ல ஏத்தி இன்னைக்கு இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுல விட்டா அவங்க எப்படியோ தப்பிச்சு பழச்சுக்குவாங்க. ஆனா நம்மள ஒருத்தரை அதே டைம் மிஷின்ல ஏத்தி அவங்க காலத்துல விட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இப்ப நீங்களே சொல்லுங்க. சர்வைவல்ல உண்மையான எக்ஸ்பர்ட்ஸ் யாரு? அவங்களா இல்ல நாமளா?